காமிக்கிறார். சிறு பிள்ளைகளை அவர் அரவணைக்கிறார். ஆகிய இந்த ஒரு வாரமாக மண்டையிலிருந்து இந்த பிரேடு வரலையும் பிள்ளைகள் பிரயாசப்பட்டு எல்லா காரியத்தையும் கற்றுக்கொண்டு உங்களுடைய மத்தியத்தில் அந்த காரியத்தை அதாவது சொன்னார்கள், நடனம் ஆடினார்கள், நாடகம் நடித்தார்கள், அதோடு கூட டீச்சர்களும் ஆடினார்கள். ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில மழை நமக்காக கொஞ்சம் நின்று கொண்டு இருக்கிறது. நாம் ஒரு வேத வசனத்தை ஒன்று வாசிப்போம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்புவோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் அவர் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜோமனு நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தை ஆசீர்வதியும், ஒவ்வொருத்தரோடு கிரியை செய்யும், எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம், கவனிப்போம். இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்துக்கு வந்தது என்னன்னு சொன்னா, நன்மை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தூரத்துல அமர்ந்து கொண்டு நின்று கொண்டு கேட்டுக்கொண்டு வீட்டில், அதாவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற இங்க அமர்ந்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்த ஒரே ஒரு நோக்கம், பல நோக்கம் இருந்தாலும் நாம் சொல்லுவது என்னன்னு சொன்னா, நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அவர் நன்மை செய்தபடினால்தான் இந்த மாலவேளையில இவ்வளவு சந்தோஷமாக பிள்ளைகள் பாடுகிறார்கள், நாடகத்தை நடித்தார்கள், நடனத்தை ஆடினார்கள். அவர் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் நம்புகிறார்களோ, யார் அவர் மேல அதாவது தாகமா இருக்கிறார்களோ, ஒரு வாஞ்சியா இருக்கிறார்களோ, அல்லது இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு இருக்கலாம் ஒரு வாஞ்சியோடு கூட, இந்த சத்தத்தை கேட்டு அங்கங்க நின்று கொண்டு இருக்கலாம் ஒரு வாஞ்சியோடு கூட, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்கிற தேவன். உன் குடும்பத்துக்கு நன்மை செய்கிற தேவன். உன்னுடைய குடும்பத்தில் அதாவது என்ன சொன்னா, உன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வார், உன்னுடைய கணவருக்கு நன்மை செய்வார், உன்னுடைய பிரச்சனையை மாற்றி நன்மையை செய்வார், உன் உபத்திரத்தை மாற்றி இயேசு கிறிஸ்து நன்மையை செய்வார். எல்லா சூழலையும் பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்வார். ஒரு வேளையில இப்போது நாடகம் நடித்தார் ஒரு குடும்பம், ஒருவேளை அப்படி இருக்கிறது என்னுடைய குடும்பம் என்று சொல்லி நீ யோசித்து கலங்கலாம், நீ வேதனைப்படலாம், நீ துக்கப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நன்மை செய்யும் போது அந்த உபத்திரத்தையும் அந்த பிரச்சனையும் அவர் மாற்றுகிற தேவன் என்று சொல்லி எங்களால சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 30ஆம் வசனம் வாசிக்கிறோம். 10ஆம் அதிகாரம் லூக்கா 10:30 வசனத்துல வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மனிதன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
எரிகோ என்று சொல்லும்போது சபிக்கப்பட்ட ஒரு இடம். எரிகோ என்று சொல்லும்போது பாவம் வாழ்க்கை நிறைந்த ஒரு இடம். எரிகோல அதாவது என்னன்னு சொன்னாக்க சந்தோஷமா அங்க இருக்க முடியாது. எரிகோ ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடம் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த எரிகோவுக்கு எருசலேமில் இருந்து ஒரு மனுஷன் புறப்பட்டு கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடந்து போகிற நேரத்தில் வழியில என்ன நடக்கிறது என்று சொன்னால், பீடர்கள் அவனை பிடித்து, பீடர்கள் அவனை அடித்து, அவனுடைய கரத்தில் இருந்து அதாவது என்னன்னு சொன்னாக்க இருக்கிறதை பற்றி கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பற்றி கொண்டு அதாவது என்ன சொன்னா அவரை காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். காயப்படுத்தினார்கள் என்று சொல்லி அவனை காயப்படுத்தி குற்றூராய் விட்டு விட்டு போனார்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். காயப்படுத்தி அவனை குற்றூராய் அப்படியே விட்டு விட்டு கடந்து போனார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை அதாவது என்ன சொன்ன உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மனுஷனை எப்படி காயப்படுத்தினார்களோ, உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இடத்துல ஒரு காயம் போல இருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த காயம் போல ஆயிப்போச்சு, ஒரு காயம் போல ஆயிப்போச்சு என்று சொல்லி சொல்லுவார்கள். ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு விபத்து, ஏதோ ஒரு காரியங்கள் நடந்திருக்கும் என்று சொன்னால், ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஒரு காயமாயி போச்சு, ஒரு காயமாயி போச்சு என்று சொல்லி குடும்பத்தில் வேதனைப்படுவார்கள். மனைவி சொல்லுவார்கள், எனக்கு ஒரு காயமா போயிடுச்சு என்று சொல்லி. புருஷன் சொல்லுவார்கள், காயமா போச்சு என்று சொல்லி. காயம் என்று சொன்னால் வேதனைகள், உபத்திரங்கள், பிரச்சனைகள். இந்த காயத்தை யார் மாற்றுவார்கள்? இந்த காயத்தை யார் ஆற்றுவார்கள்? இந்த காயத்திலிருந்து எனக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை நீ யோசித்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதாவது அந்த காயங்களை ஆற்றும்படியாக அவர் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் நன்மை செய்கிறவர், அந்த காயத்தை அவர் ஆற்றுகிறவர், அந்த காயத்தை மாற்றுகிறவர், அந்த காயத்தை அவர் கட்டுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனை குற்றூராய் விட்டு போனார்கள். ஒருவன் வந்தாரு, பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனாரு. இன்னொருவர் வந்தாரு, பார்த்துட்டு பக்கமாய் விலகி போனார்கள். மூன்றாவது ஒருவர் வந்தார், அவர் காயங்களை கட்டுகிறவர், அவர்தான் நன்மை செய்கிற இயேசு கிறிஸ்து. அந்த குற்றூராய் விட்டு போன மனுஷனை அதாவது பார்த்த நேரத்தில் இயேசு நன்மை செய்ய வேண்டும், அந்த மனிதனுக்கு நன்மை செய்ய வேண்டும், அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும், காயத்தை கட்ட வேண்டும், அவனை மாற்ற வேண்டும் என்று சொல்லி இயேசு நன்மை செய்கிறவராக அந்த மனிதனிடத்தில் அவர் போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நினைச்சு பாருங்க, எரிகோவுக்கு போனானே, ஒருவேளை அவனுக்கு திருமணமாக இருந்தால் அவருடைய மனைவி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் எவ்வளவு வேதனையா இருப்பார்கள். பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் எவ்வளவு வேதனைகள் அதாவது வேதனைப்பட்டு இருப்பார்கள். ஒருவேளை பெற்றோர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த காயத்தை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார்கள். ஐயோ இப்படி நடந்து விட்டது என்று சொல்லி. என் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளையில உன்னுடைய காயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய காயத்தை கட்டி அவரை அந்த மனுஷனை தூக்கி சத்தக்காரனுடைய கரத்தில் கொண்டு போய் அவர் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஊழியக்காரனுடைய கரத்தில் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தில் கொண்டு போய் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். உன்னுடைய காயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால், உன் காயம் ஆற வேண்டும் என்று சொன்னால், உன் பிரச்சனைகள், உன் போராட்டங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால், உன் குடும்பத்திற்கு சமாதானம், நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், காயம் கட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த நல்ல சமாரியன் எப்படி கொண்டு போய் அதாவது அந்த சத்திரக்காரனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார், அவனை பார்த்துக்கொள் என்று சொன்னவர் அருமை ஆண்டவர். இந்த சேத்துவண்டு பகுதியில் உங்களுக்காக இந்த சர்ச்சை நாங்கள் கட்டி இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக 5 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது. எப்பேற்பட்ட காயங்கள் இருந்தாலும் நீங்க கொண்டு வருவீர்கள் என்று சொன்னால் காயத்தை கட்டி இயேசு உங்களுக்கு நன்மை செய்வார். ஆமென், ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
இயேசு உலகத்துல வந்த நோக்கம் நன்மை செய்கிறவர் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கு நன்மையை செய்வோம், காரியங்களை ஆற்றோம், காரியங்களை கட்டோம் ஆண்டவரே, அப்படி சூழ்நிலை மாற்றோம் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே, சத்தத்தை கேட்டு ஆண்டவரே கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய காயத்தை கட்டி நன்மை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாத காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம்.